அனைவருக்கும் வணக்கம். பரம்பரை யாழை கூட பணக்காரனாக மாற இந்த திலகத்தை தரையில் வச்சிட்டா போதும். இதை யார் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா வட இந்தியர்கள் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் தெரியாது. வட மாநிலத்தவர் இதை நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம ஊருக்கு வேலை தேடி வருவாங்க. அதாவது கஷ்டத்தில் வருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்த கொஞ்ச நாள்லேயே நல்ல நிலமையில் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைத்தா கூட நம்மளால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. நம்மளே கேட்போம், என்னடா இது இப்போ தான் வந்தாங்க, பிழைக்க வந்தாங்க, இப்படி இருக்காங்களே, நம்ம ஒன்றுமே இல்லை, இன்னி வரையும் கஷ்டப்பட்டுட்ருக்கோமே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்க மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, ஆனால் செய்வாங்க. அவங்க இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரம்லாம் நிறைய செய்வாங்க. நம்ம செய்ய மாட்டோம். அவங்க செய்வாங்க, சொல்ல மாட்டாங்க. அதான் வித்தியாசம். அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணம் குழிக்குது. அது என்ன பரிகாரம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ பணத்தை வசியம் செய்யணும் அப்படின்னா நிறைய பரிகாரம் இருக்குங்க, நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு திலகம் மாதிரி நான் இன்றைக்கி சொல்கிறேன். பணம் வசியம் செய்யணும்னா நம்ம ஒரு திலகம் இட்டுக்கணும். அந்த திலகத்துக்கு தேவையான பொருள் என்னென்ன? குங்குமப்பூ, நெல்லிக்காய் சாறு, அப்புறம் தாழம்பூ, குங்குமம், இவ்வளோதாங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டாலே தாழம்பூ குங்குமம் தருவாங்க, நாட்டு மருந்து கடையில். இல்லை நீங்கள் கோவில் குங்குமம் தாழம்பூ குங்குமம் இந்த பரிகாரத்துக்கு கோவிலில் வாங்கினதா இருந்தால் ரொம்ப நல்லது. ஏதாவது அம்மன் கோவிலோ எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போய் தாழம்பூ குங்குமம் கேளுங்க, அவங்க தருவாங்க. அந்த குங்குமத்தை யூஸ் பண்ணால் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் குங்குமப்பூ கடையில் வாங்கிக்கோங்க. அப்புறம் செந்தூரம் இது கோயில்லையே நமக்கு தருவாங்க. இந்த பொருளை வச்சு தான் நம்ம ஒரு திலகம் ரெடி பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இதை கலக்கணும் இல்லையா, இதையெல்லாம் போட்டு கலக்குவதற்கு நெல்லிக்காய் சாறு, முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதோட சாறு. இப்போ என்ன பண்ணுங்க, நெல்லிக்காய் துருவியோ எப்படியோ சாறு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க இந்த விஷயத்துக்கு. செந்தூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, குங்குமம் ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 2 சிட்டிகை குங்குமப்பூ, சும்மா ஒரு 2 சிட்டிகை குங்குமப்பூ போடுங்க. போட்டுட்டு அது 3த்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. நீங்கள் அந்த எலுமிச்சை இல்லை, நெல்லிக்காய் சாறை நீங்கள் இதில் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வைங்க. காய வச்சுட்டு அது ஒரு மாதிரி நல்ல காஞ்சி ஒரு பொடி மாதிரி வந்துடும். அதை எடுத்துட்டு உங்களோட குங்குமச்சிமி டப்பா இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய மகாலட்சுமி படம் இருந்தால் அங்கே வச்சிடுங்க. வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டிட்டு உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும். அதோட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும். நீங்கள் செய்கிற வேலையில் மென்மேலும் சம்பள உயர்வு கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்குமத்தை டெய்லி வச்சுக்கோங்க. உச்சந்தலையில் கூட வைக்கலாம். ஆண் பெண் பிள்ளைங்க யார் வேணாலும் இந்த குங்குமத்தை வச்சுக்கலாம். பெண்கள் உச்சந்தலையில் வச்சுக்கோங்க, நெற்றியிலையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரும்போது 48 நாளுக்குள்ள உங்களுக்கு பணவசியம் ஏற்பட தொடங்கும். இந்த நல்ல இந்த குங்குமம் நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம். அதோட
இந்த குங்குமத்தை நம்ம வச்சுட்டு வர வர நமக்கு பணம் வசியமாகும். அந்த நேரத்தில் நம்ம கஷ்டத்தை பற்றிலாம் நினச்சி சாமிக்கிட்ட வேண்டக்கூடாது. இந்த குங்குமத்தை வைக்கிறப்போ அந்த கஷ்டம் லைஃப்பில் இவ்வளோ, அதாவது அந்த அந்த கஷ்டம்ன்ற அதுக்கு உண்டான அகராதியே அங்கே இருக்கக்கூடாது. அந்த திலகம் வைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் திங்கிங்கோட தான் நீங்கள் அந்த திலகத்தை நெற்றியில் வச்சுக்கணும். வச்சுட்டு உங்கள் தெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு நல்ல வார்த்தையை நினச்சிட்டு நல்ல வார்த்தையை நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த குங்குமம் வைக்கிறதுனால நமக்கு பணவசியம் நல்ல கண்ணு கூட தெரியும். அதனால் இந்த திலகத்தை செஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க.